அனைவருக்கும் வணக்கம். மாற்றம் நம்பினமிருந்து தொடங்குவோம். நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி 18 வயசு முதல் நாள் வரைக்கும் இப்படி இருப்பாங்க, அடுத்த நாள் அவங்களுக்கு எல்லா அறிவு வந்துடும், இந்த மாதிரி செய்யறது நியாயமா, மனசாட்சியோட பண்ணுங்கன்னு சொல்லி நான் பேசியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ஓகே எப்பயும் போல இது பண்ணியிருந்தாங்க. அதுல கொஞ்சம் பேர் அதுக்கான விளக்கம் எல்லாம் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரியான சில மாற்றங்கள் கொண்டு வரணும்னு. ஒரே ஒருத்தர் மட்டும் கேள்வி கேட்டாங்க, அது என்ன இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னா அப்புறம் அவங்கவுங்களோட வாழ்க்கையை எப்போ வாழ்வாங்க, அது அவங்களோட சுதந்திரம் தானே அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அவங்களுக்கான ஒரு பதில் நேரடியாகவும் பேசிட்டு நான் வீடியோ மூலியமும் அந்த மாதிரி சிந்திக்கிறவங்களுக்காக நான் சொல்றேன். நீங்க ஒரு குழந்தைய இப்போ ஒரு காதலிக்கிறாங்க அப்படின்னா அவங்க காதல் ஆரம்பிக்கலையே அவங்களுக்கு ஒரு குடும்பம், அவங்களுக்கு ஒரு குழந்தை, அதோட வாழ்க்கைன்னு அத்தனை யோசிக்கிறவங்க தன்னோட குழந்தைய உண்மையாவே பெற்று வளர்த்து அவங்கள படிக்க வச்சு அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு நல்லா வாழணும்னு சொல்லிதான் ஒரு பெற்றோர் நினைப்பாங்களா ஒழிஞ்சு அது எப்படியோ வீணா போகட்டும், நம்ம கடமையை முடிச்சிட்டோம், 18 வயசு வந்தா போதும் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பேசுறவங்க தயவு செய்து உங்க குழந்தைங்களை அந்த மாதிரி யாரு கூட வேணா அனுப்பிச்சுட்டு இருக்கீங்களான்னு முதல்ல யோசிங்க. ரெண்டாவது அந்த காவல் நிலையத்துல போய் நின்னு பாருங்க, அத்தனை வருஷம் எப்படி அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க, அவங்க எப்படி கதறாங்க, எப்படி கத்துறாங்க, அவங்களோட அந்த வேதனைய அந்த குழந்தைங்க கிட்ட புரிய வைக்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு இப்ப புரியாது, 3 மாசத்துக்கு அப்புறம் புரியும். ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு ஒரு 6 மாசம் 3 மாசமே அதிக டைம் தான் புரிஞ்சிடும். ஆனா அதுக்குள்ளார எல்லாமே அவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பிள்ளைங்க இந்த பசங்க பண்ற தப்புக்கு பெத்தவங்களை அவ்வளவு இழிவுபடுத்துவாங்க. சுத்தி இருக்கிறவங்க, இவதான் இப்படி வளர்த்திருக்கிறா, இவங்கதான் இப்படி பண்ணிருக்காங்க, இவங்க நல்லவங்களான அந்த தலைமுறை பரம்பரையிலே இழுப்பாங்க. இது எவ்வளவு அவமானம்னு அதை இழக்கிறவங்களுக்கு தான் தெரியும். எல்லாருக்கும் இது புரியாது. தயவு செய்து கேள்வி கேட்கறவங்க, நீங்க உங்க வீட்டுல ஒரு 10 பிள்ளைய பெற்று யாரு வேணா கூட்டிட்டு போங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, இன்னைக்கு வரைக்கும் என் பிள்ளை இப்படி, நாளைக்கு என் பிள்ளைக்கு வயசு வந்துச்சுன்னு அனுப்பிச்சு விடுங்க. இல்ல உங்க பையனை பெற்று வளர்த்துட்டு நீங்க இல்லப்பா நீ யாரை வேணா கூட்டிட்டு போய் நீ வாழ்ந்துக்கோ, பிடிக்கலன்னா விட்டுட்டு வந்துரு, இல்லைன்னா நீ கூட்டிட்டு வந்தா நான் வச்சு காப்பாத்திக்கிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் பேசுங்க. தயவு செய்து எதையோடையோ சேர்த்து வச்சு எல்லாத்தோட வாழ்க்கையும் கெடுக்காதுங்க. யாரோ கொடுக்குற குருட்டு தைரியத்துலதான் இந்த முடிவுக்கு வராங்க. அவங்க வாழ்க்கை எத்தனை பேர்த்தோட வாழ்க்கை இந்த மாதிரியான ஒரு முடிவெடுத்து சீரழிஞ்சு போய் பெற்றவங்க எல்லாத்தையும் இழந்து அவங்க அவ்வளவு நாள் ஒரு இதா வாழ்ந்துட்டு வந்தவங்க எல்லாம் உடஞ்சு போய் எவ்வளவு நொந்து போயிருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். இந்த மாதிரி பேசுற 4 பேர் சத்தம் இல்லாம ஒருத்தரை ஏத்தி விட்டு அவங்க தெருவுல நிறுத்திட்டு அவங்க எல்லாம் போயிருவீங்க. ஆனா அந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்ட அந்த பொண்ணும் அந்த பையனும் என்ன நிலைமைக்கு போறாங்க, அவன் ஒரு கட்டத்துல என்ன ஆகி போயிடுறான், அந்த பொண்ணு என்ன ஆகுதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். தப்பான வழிமுறையை சொல்லி கொடுக்காதீங்க. ஒரு தீர்வு எடுத்தா அப்படின்னா அந்த வாழ்க்கையை சரியானதான்னு சிந்திச்சு செயல்படுறதுக்கு கால நேரம் வேணும். பெற்றவங்களோட இடத்துல இருந்து சிந்திக்கணும். கொஞ்சமாவது அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். ஒரே நாள்ல ஓடி போயிட்டு அடுத்த நாள் நான் இவங்களோட தான் வாழ்வேன் அப்படின்னா இத்தனை வருஷம் வளர்த்துனவங்களுக்கு என்ன ஒரு மனநிலை இருக்குன்னு கொஞ்சம் சிந்திச்சு